ಎಲ್ಲ ಕಣ್ಗಳು ಮೂಡಿ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಪಡೆಯುವ ಶಾಂತಿ ರಹಡನಮ ರಹಡಗಲವ ಎದುರು ಮುಂಚಿದ
Come here. Come forward. Ma'am. Raise your back up now. Back. ஷாப் தூரக்கடை நம்ம என்ன சொல்றீங்க? எனக்கு அர்ப்பணி ரெடியா இருக்கீங்களா? கர்த்தர் என்ன செய்ய விரும்பும்? You are not ordinary girl. இவரே அப்படி தெரியல சிலரோட பார்வைக்கு. ஓகே. இனி உன் உள்ளத்தை கர்த்தர் பார்த்துட்டார். கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சா கர்த்தர் விட மாட்டார். உன்னை தூண வைக்க விரும்பிட்டாருன்னா கர்த்தர் தூண வைப்பார். ஹalleluya. ஷாப் தூரக்கடை நம்ம பலஹா தூரக்கடை லஹா தூரக்கடை நம்ம எல்லாம் கட்டல போடு. ஒரு ஆஷே தூரக்கடை நம்ம எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வல்லம் உங்களை இறங்கட்டும். ஒரு மகிமை மேகமால் இறங்கட்டும். ஒரு மகிமை மேகமால் இறங்கட்டும். ஒரு மகிமை மேகமால் இறங்கட்டும். ஜெபாவி மேல் இறங்கட்டும். ஜெபிக்கிற ஜெபாவி ஒரு ஜெபாவி ஒரு ஆத்துங்கள வெல்ல எல்லாம் வார்த்தை அபிஷேகம் வரட்டும். வார்த்தை புதிய தேவசம் வரட்டும். எழுந்து கட்டு வர பேசி வர ஷாத்தே ராஹத்துடனமா கவலைப்படாதீங்க. கத்தர் இதே போல கத்தர் எடுத்து பயன்படுத்துவோம். உள்ளத்தில் ஆராய்கிற தேவன் கத்தர் தாகத்தை பார்த்தார். என்னை பார்க்க மாடுகிற கத்தரை பயன்படுத்துவார். இங்க அநேக அப்போஸ்தலர்கள் எடுக்க போறார். இந்த சபையில தீர்க்கதரிசனம் இந்த சபையில இல்ல, நீங்க ஓபன் பண்ற எல்லா கிட்ட சபையில ஊழியர்கள் எழுத போறாங்க. முதலமைச்சரிலிருந்து பிரதமரிலிருந்து ஜனாதிபதியிலிருந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் முழுவதுமாய் நம்ம சொல்லி என்ன பண்ண போறோம்? ஜெபிக்க போறோம். இன்னைக்கு பாஸ்டரை வரவே போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நாம தேசத்திற்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 3:3 சங்கீதம் 8 வசனத்துல சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மீது வருவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த 140 கோடி ஜனங்களுக்கு மேலா இருக்கிற இந்த இந்திய தேசத்துல எவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களோ, எவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாய் சேருகிறார்களோ அவ்வளவா இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்களுக்கு ரட்சிப்பு பெருக 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 எல்லா விக்கிரக கிரியைகளும் அழிக்கப்படும், கோட்டைகள் தகர்க்கப்படும். அல்லேலூயா. விளைநிலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பொருளாதாரத்துல வளர்ச்சி வரும். அல்லேலூயா. விசேஷமா தேவன் கோபம் இல்லாம போகும். அல்லேலூயா. அப்போ ஜனங்க இந்த தேசத்தின் மேல இருக்கிற